வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் தடுப்பூசி மருந்து குப்பியில் இலையொன்றும், கொழும்பு தேசிய வைத்தியசாலை தடுப்பூசி குப்பியிலிருந்து கண்ணாடி துகள்களும் கண்டுபிடிப்பு. இந்த முறை 2 இல்மாக வீரர்கள் தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இத்தாலி பிரதமரது பதவி விலகலுக்கு மக்கள் ஆதரவு. ஒருநாள் தரப்படுத்தல் வரிசையில் இலங்கை பின்னிலையில். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலை ஆகியவற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பாவனைக்கு உதவாதது என சந்தேகிக்கப்படும் தடுப்பூசி மருந்துகள் தேசிய தர பரிசோதனை நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட தடுப்பூசி மருந்தில் இழையான ஒன்று இருந்ததாக தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது என அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் கீழ் இயங்குகின்ற திடீர் கண்காணிப்பு பிரிவினரால் தடுப்பூசி மருந்தில் துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசேட வைத்திய நிபுணர்களால் தனக்கு முறைப்பாடு செய்யப்பட்டதாக அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பிரசாத் ஆரியவங்ச குறிப்பிட்டார். மருந்து பொருட்களில் இத்தகைய பிரச்சனை ஏற்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவல்ல. கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்று மஹப பிரதேசத்தின் தனியார் மருந்தகம் ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட மருந்து போத்தலில் எறும்பொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சிடம் நாம் வினவிய போது ஒரு வகை பூச்சி காணப்பட்டதாக கூறப்படும் மருந்து வகையின் 170வது பிரிவின் மருந்துகளை விற்பனை செய்வதனை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அந்த மருந்து நிறுவனத்தின் உற்பத்தி நடவடிக்கையில் பாரதூரமான தவறு இழைக்கப்படுவதாகவும் அது தொடர்பிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அந்த சுகாதார அமைச்சினால் கூறப்பட்டது. இதேவேளை நுரையீரல் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் தடுப்பூசி குப்பியில் கழிவுப் பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளமை இவரிடம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அனுராதபுரம் ஆதார வைத்தியசாலையில் இனம் காணப்பட்டது. இதன் காரணமாக வைத்தியசாலையில் இருந்த அந்த வகையை சேர்ந்த அனைத்து தடுப்பூசிகளையும் பாவிப்பதனை தற்காலிகமாக நிறுத்தியதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் WMPP விஜயகோன் குறிப்பிட்டார். 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்று தேசிய வைத்தியசாலையில் தடுப்பூசி மருந்தொன்றில் ஒரு வகை பூச்சி இருக்கின்றமை கண்டறியப்பட்டது. மருந்து பொருட்களை இறக்குமதி செய்கின்ற நிறுவனங்கள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்துவதனூடாக இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறுவதனை குறைக்க முடியும் என அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மருந்துகளின் தரமற்ற தன்மை காரணமாக அவை அகற்றப்படும் சம்பவங்களை கடந்த காலங்களில் நாம் அவதானித்துள்ளோம். அத்துடன் சில சந்தர்ப்பங்களில் காலாவதியான மருந்து பொருட்களும் பயன்படுத்தப்படுகின்றன. தற்போதும் இந்த திரவங்கள் கலக்கப்பட்ட மருந்து பொருட்கள் அதிக அளவிலான நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளமையானது அபாயத்துக்குரிய விடயமாகும். இந்த 2 வகையை சேர்ந்த மருந்து பொருட்கள் அந்த 2 வைத்தியசாலைகளில் தற்போதும் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறான மருந்து பொருட்களை கொண்டு வருகின்ற நிறுவனங்களுக்கு நாம் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறோம்? எத்தகைய மருந்து நிறுவனங்களிடமிருந்து இவ்வாறான தரமற்ற மருந்துகள் கொண்டு வரப்பட்டுள்ளன? அதற்கு என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்ற விடயங்களை ஆராயும் வகையிலான மருந்து பொருட்களின் தகவல் அடங்கிய நிலையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பதையே நாம் வலியுறுத்துகிறோம். இதற்காக செலவிடப்பட்ட பணத்தை எவ்வாறு மீண்டும் அரசாங்கம் பெற்றுக்கொள்வது என்பது முக்கியமானதாகும். இதனால் இந்த 2 விடயங்களையும் நாம் உரிய வகையில் மேற்கொண்டால் தரமற்ற மருந்து பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றமை நிறுத்தப்படும். இது தொடர்பில் சுகாதார பிரதி அமைச்சர் லலித் திசாநாயக்கவிடம் நாம் வினவிய போது குறித்த மருந்து பொருட்களை இறக்குமதி செய்த நிறுவனங்கள் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். இவ்வாறான மருந்துகளை வெளிநாட்டில் இருந்து நாம் இறக்குமதி செய்கிறோம். தனித்தனியாக ஒவ்வொரு மருந்து குப்பிகளையும் நாம் பரிசோதிப்பதில்லை. தரமானவற்றை அவர்கள் விநியோகிக்க வேண்டும். இவ்வாறான நிலையில் தரம் தொடர்பில் கவனம் செலுத்தாது மருந்தை விநியோகித்துள்ள நிறுவனம் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் போக்குவரத்து நடவடிக்கைகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தின் தலைவர் கமுனு விஜயரத்ன இதனை கூறினார். டீசல் சாணிයක් තමයි අපි ඉල්ලුවේ. டீசல் පරණ මිලට අපිට ලබා දෙන්න. ඒකද எரிபொருள் நிவாரணத்தை வழங்குமாறு நாம் கோரியுள்ளோம். டீசலை பழைய விலைக்கே எமக்கு விநியோகிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டீசல் நிவாரணம் ஒன்றை வழங்குமாறு நாம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளோம். அது தொடர்பிலான பதில் எதுவும் இதுவரையில் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த நட்டத்தை நாம் எவ்வாறாவது நிவர்த்தி செய்ய வேண்டும். இதனால் நாளை நள்ளிரவு முதல், அதாவது 15ஆம் தேதி முதல் பஸ் போக்குவரத்து நடவடிக்கைகளில் இருந்து விலகிக் கொள்வதற்கான தீர்மானத்தை நாம் ஏகமனதாக மேற்கொண்டுள்ளோம். அத்துடன் ஏனைய அனைத்து தொழிற்சங்கங்களும் எம்முடன் கலந்துரையாடி இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளன. இவகேම
අනිත් සමිති සමාගම් සියල්ලම අපිත් එක්ක සාකච්ඡා කරලා එකගතාවයක් ආවා. මේ ඉන්ධන මිල වැඩිවීම லங்கா கமனாகமன மண்டலே அமதி இலங்கை போக்குவரத்து சபை அமைச்சர் என்ற வகையில் விலை அதிகரிப்பை நானும் உணர்கின்றேன். இந்த விலை உயர்வினால் நாளாந்தம் எமக்கு 22 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது. தனியார் பஸ் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது ஒரு தீர்மானத்தை எட்ட முடியுமானால் அது சிறந்ததாகும். ஆனாலும் அவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவார்களாயின் அதனை எதிர்கொள்வதற்கும் நான் தயாராக உள்ளேன். දිනයකට ඊළ ඒකට මූණ දෙන්න මම ලෑස්ති පිටේ ඉන්නේ. விளங்கரம்பங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். நீரிழிவு தின தேசிய வைபவத்துக்கு இணைவாக மக்களை அறிவுறுத்தும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாளைய உலக நீரிழிவு தினத்திற்கு இணைவாக தேசிய வைபவம் ஜனாதிபதியின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ச தலைமையில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. கொழும்பு மாநகர சபை மைதானத்திலிருந்து ஆரம்பமான நீரிழிவு தொடர்பாக அறிவுறுத்தும் பாத யாத்திரை பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபம் வரை இடம்பெற்றது. பின்னர் மருத்துவ முகாமும் முறையான உணவு பழக்கங்கள் தொடர்பாக மக்களை அறிவுறுத்தும் செயற்பட்டறையும் இடம்பெற்றன. சுகாதார அமைச்சு, ஆரோக்கியமான இலங்கை மன்றம், மருத்துவ சபை ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. முப்படையினரும் இதற்கு ஆதரவு வழங்குகின்றனர். අපිට අපේ රටේ දියවැඩිය රෝගය ගත්විට තිබෙන අභියෝගයේදී எமது நாட்டில் நீரிழிவு நோயை எடுத்துக்கொண்டால் நகர்ப்புறங்களில் உள்ள 20% மக்கள் இந்நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். கிராமப்புறங்களில் 10 தொடக்கம் 12% இந்நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். தேசிய மட்டத்தில் 15% நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்கள் முதல் சகல தரப்பிலும் உள்ளவர்களை இவ்விடயத்தில் அறிவுறுத்துவதற்கான வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். இவ்வாறான பாத யாத்திரைகள் மூலம் மக்களை விழிப்புணர்வு ஊட்டுவதே எமது நோக்கமாகும். මෙවැනි දියවැඩිය රෝගයේ මර්ධනය පාලනය සහ අවම කිරීමයි. தாயகத்திற்காக உயிரிழந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறும் பொப்பி மலர் தின ஞாபகார்த்த வைபவம் ராணுவ வீரர் நினைவு தூபிக்கு அருகாமையில் இடம்பெற்றது. பிஹாரா மகாதேவி பூங்காவில் உள்ள ராணுவ வீரர் நினைவு தூபிக்கு அருகாமையில் 90வது நினைவு தினம் இன்று இடம்பெற்றது. பிரான்சின் வடபகுதி முதலாவது உலக மகா யுத்தத்தினால் சேதமடைந்த ஒரு பகுதியாகும். இந்த யுத்தம் முடிவடையும் போது அப்பகுதியில் யுத்தத்தினால் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் புதைக்குழிகள் மாத்திரமே எஞ்சியிருந்தன. யுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து அந்த புதைக்குழிகளிலிருந்து சிவப்பு நிற பொப்பி மலர்கள் லட்சக்கணக்கில் மலர்ந்து அப்பிரதேசத்தையே அழகுபடுத்தின. இந்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்து யுத்தத்தினால் உயிர் நீத்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதற்காக பொப்பி மலர் தினம் ஆரம்பிக்கப்பட்டது. யுத்தத்தின் கொடுமையை முதலாவது உலக மகா யுத்தத்தை தொடர்ந்து உலகம் உணர்ந்து கொண்டது. பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் பொப்பி மலர் இயக்கம் முதல் முறையாக 1921ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் இதுவரை 90 ஆண்டுகளாக நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பொப்பி மலர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. பிஹாரா மகாதேவி பூங்காவில் உள்ள ராணுவ வீரர் நினைவு தூவிக்கு அருகாமையில் இலங்கை சேவா முக்த சங்கம் நினைவு வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தது. ஏர்ஷிப் மார்ஷல் PH மெண்டிஸ் தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. ராணுவ வீரர் ஞாபகார்த்த வைபவத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆச்சரியத்தின் நுழைவாயிலான தெற்கு கடுகதி வீதி விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ளது. இதன் முதலாம் கட்ட நிர்மாண பணிகள் பூர்த்தியடைந்துள்ளன. கொழும்பிலிருந்து காலிக்கு செல்லும் தெற்கு கடுகதி வீதியின் முதலாம் கட்டம் தொடர்பான தகவல்களை இன்றைய ஆச்சரியத்தின் பிரவேசம் தொகுப்பின் மூலம் நோக்குவோம். வடக்கையும் தெற்கையும் ஒரே விதமாக அபிவிருத்தி செய்யும் போது கொழும்பும் தெற்கும் மேலும் நெருங்கியுள்ளது. கொழும்பு கொட்டாவையிலிருந்து காலி பின்னதுவ கடுகதி வீதிக்கு 65 கிலோமீட்டர் மாத்திரமே உண்டு. நெரிசல் மிக்க வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு காலிக்கு சென்று வர ஒரு நாளை செலவிட வேண்டிய தேவை தற்போது இல்லை. கொட்டாவையிலிருந்து மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகமாக சென்று பின்னத்துவையில் இறங்குவதற்கு வீதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இடையில் வீதியை விட்டு வெளியேறுவதற்கோ வீதிக்கு பிரவேசிப்பதற்கோ சந்தர்ப்பம் இல்லை. அதற்கு பதிலாக அமைக்கப்பட்டுள்ள நவீன பிரவேச வீதிகளின் நிர்மாண பணிகளும் பூர்த்தியடைந்துள்ளன. குறித்த ஓடுபாதையில் சென்று ஏனைய வாகனங்களுக்கு தடை ஏற்படுத்தாத வகையில் அவ்விடங்களிலிருந்து வெளியேறுவதற்கோ கடுகதி வீதியில் வாகனங்களை பிரவேசிக்க செய்யவோ சந்தர்ப்பம் உண்டு. வேகமாக செல்லும் வாகனங்களுக்கு இடையில் எரிபொருள் நிரப்புவதற்கும் உணவகங்களிலிருந்து உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கும் வாகனங்களை திருத்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் உகந்த இடங்கள் வீதிக்கு அருகாமையில் முறையான விதத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டின் வீதி தொகுதியை ஒத்ததாக எதிர்வரும் 27ஆம் தேதி திறந்து வைக்கப்படுவது தாயகத்தை நவீன உலகிற்கு இட்டு செல்லும் ஒரு ஆச்சரியமிக்க நுழைவாயிலாகும். வீதி விபத்துக்களை தடுக்கும் வாரம் நாளை தொடக்கம் அமுல்படுத்தப்படும். நாளாந்தம் பல்வேறு காரணங்களினால் இடம்பெறக்கூடிய வீதி விபத்துக்களை தடுப்பது தொடர்பில் சாரதிகள் மற்றும் பிரயாணிகளை அறிவுறுத்தும் வாரத்தை பிரகடனப்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாளை தொடக்கம் இது ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் 20ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும்.
வீதி சட்டங்களை போன்று பாதுகாப்பிற்காக எடுக்க வேண்டிய செயற்பாடுகள் குறித்தும் இதன்போது அறிவுறுத்தப்பட உள்ளது. வீதி விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் 2000க்கும் 2500க்கும் இடைப்பட்டோர் உயிரிழப்பதாக சுகாதார அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வீதி விபத்துக்களினால் நாளாந்தம் 6 பேர் உயிரிழக்கின்றனர். மணித்தியாலத்திற்கு 20 வீதம் வீதி விபத்தினால் படுகாயம் அடைவதாக அவ்வறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. சாரதியின் கவனையினமும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்துவதும் கூடுதலான வீதி விபத்துகளுக்கு காரணம் என அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயும் விசேட மாநாடு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. உலக முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளும் அவற்றுக்கான தீர்வுகளும் என்ற துணைப்பொருளில் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெறும் மாநாடு இன்று பிரதமர் DM ஜாரட்ன தலைமையில் ஆரம்பமாகியது. நாளை மாநாட்டின் 2வது நாளாகும். மலேசியா, பாகிஸ்தான், பலஸ்தீன் உட்பட பல நாடுகளின் பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பாக இங்கு ஆராயப்பட்டன. சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபவுசி, அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், உலக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் கலாநிதி அகமது நஷீப், உலக முஸ்லிம் காங்கிரசின் உப தலைவர் MH முகமது, பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற பேரவை உறுப்பினருமான HM அஸ்வர் உட்பட ஏராளமானோர் மாநாட்டின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டனர். 50 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பணிப்புரைக்கமைய விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சப்ரகமு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள இவ்வாறான சுமார் 1600 பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டம் தொடர்பாக சப்ரகமு மாகாணத்தில் உள்ள 50க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கும் 261 பாடசாலைகளின் அதிபர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் இதனை தெரிவித்தார். கேகாலே பரகம்மன சனச கருத்தரங்கு மண்டபத்தில் இக்கூட்டம் இடம்பெற்றது. அரசியல் தலைவர்கள் பிரதேசங்களின் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு செயற்பட வேண்டும். வெறுமனே அடுத்த தேர்தலில் எவ்வாறு வாக்குகளை பெற முடியும் என்ற நோக்கில் செயற்படுவார்களானால் அது தலைவர்களாக முடியாது. பிரதி அமைச்சர் MLA மிஸ்புல்லா இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதேசங்களுடைய அபிவிருத்தியை பற்றி சிந்திக்க வேண்டுமே தவிர வாக்குகளை பற்றி நாங்கள் சிந்திக்கக்கூடாது. அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கின்றவர் தலைவராக இருக்க முடியாது. அடுத்த சந்ததியை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னும் நாங்கள் இதே 3 மீட்டர் 2 மீட்டர் ரோட்டை வைத்துக் கொண்டு அதில் பொங்கல் போட வேண்டாம். எந்த காரணம் கொண்டு நான் அதை போட மாட்டேன். மட்டக்களப்பு காங்கேயனோட இன நல்லுறவு பத்ரியா வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதற்கென சுமார் 7 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். மாகாண அமைச்சர் MS சுதுமாலம்பை உட்பட மாகாண சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். 54வது ராணுவ படைப்பிரிவின் தலைமையில் சுமார் 100 வைத்தியர்கள் கலந்து கொண்ட மருத்துவ முகாம் மன்னார் வண்ணமோட்டை பாடசாலையில் இடம்பெற்றது. சுகாதார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மருத்துவ முகாம் மன்னார் கல்வி வலயத்துக்குட்பட்ட வண்ணமோட்டை பாடசாலையில் நேற்றைய தினம் முழுவதும் இடம்பெற்றது. கொழும்பிலிருந்து வருகை தந்த 75 வைத்தியர்கள் அடங்கிய குழுவினருடன் மன்னாரில் பணிபுரியும் வைத்தியர்களும் இதில் கலந்து கொண்டனர். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இதனூடாக பயனடைந்தனர். மீள்குடியேற்ற கிராமங்களிலிருந்து அதிகமானவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கான வசதிகளை 54வது படையணி மேற்கொண்டிருந்தது. 54வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மைத்ரி டயஸ் உட்பட சுகாதார உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. யுத்தத்தினால் மிக மோசமாக சேதமடைந்த மட்டக்களப்பு மாநகர சபை பிரதேசத்துக்குட்பட்ட சத்துருக்கொண்டான் வீதியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மாகாண அமைச்சர் MS சுதுமாலவை உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தையொட்டி பயன் தரும் மரக்கன்றுகளை நாட்டும் வைபவம் மட்டக்களப்பு ஏனாவூர் நகர பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் பஷீர் ஷேக் தாவூத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அம்பாறை மாவட்டத்தின் உகன பிரதேசத்துக்குட்பட்ட வீரகுட வீதியை கான்கிரீட் வீதியாக நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ஜெய்கா திட்டத்தின் கீழ் இதற்கு 41 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். மாகாண அமைச்சர்களான விமலவீர திசாநாயக்க MS சுதுமாலவே ஆகியோர் இதில் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கல்முந்தம்படி விவசாய குடும்பங்களை உப உணவு பயிற்சிகள் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சோளம், பயிறு, நிலக்கடலை விதைகள் வழங்கப்பட்டன. ஐக்கிய நாடுகள் உணவு விவசாய ஸ்தாபனத்தின் மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகத்தின்